அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இப்ப அதுல பாதி குரூப் எப்படி இருக்கிறாங்க சிஸ்டர்? எப்படி இருக்கிறாங்க? புத்தி அப்படின்னா பாருங்க, இப்ப ஜெபம் வச்சிருக்கிறோம் சொல்றோம், பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றோம், இது மாதிரி பயங்கரமான பிசாசு கிரியை செய்யறான்னு சொல்றோம். இப்ப புத்தி உள்ளவர் யாருன்னா, புத்தி உள்ள ஸ்திரீ யாருன்னா, புத்தி உள்ள மனுஷன் யாருன்னா, ஓ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரப்போதா, இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு அபிஷேகம் வேணுமா, வல்லமை வேணுமா, சரி அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணலாம், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம், ஜெபத்துல இருக்கலாம்னு சொல்லி புத்தி உள்ளவராக நீங்க நடந்து கொள்ளும் போது, அந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், நீங்க மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க எப்படி பாட்டுங்க தெரியுங்களா, ஓ பிரேயரா, ஓ ஃபாஸ்டிங்கா, ஓ சர்ச்சா, கர்த்தருடைய பிரசன்னமா, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய பலத்தினால நான் என்ன பண்ணுவேன், மேற்கொள்வேன்னு சொல்லும் போது அந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்ண முடியாது, உங்களால நிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க புத்தி உள்ளவர்களா இருக்கணும் சிஸ்டர், புத்தி உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு நான் முக்கியம் கொடுங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நீங்க நடக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, 2026 எப்படிப்பட்ட போராட்டம்